உலகின் மிக நீளமான பாலம் டாங்காங் குன்ஷான் கிராண்ட் பிரிட்ஜ் கட்டப்பட்ட கதையை விவரிக்கும் கதையை காணலாம். இது ஒரு பொறியியல் அதிசயம் மட்டுமல்ல, மனிதர்களின் விடாமுயற்சியின் கதை. வாங்க இந்த பிரமாண்டமான பொறியியல் சக்தியை பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேகங்களுக்கு மேல் ஒரு பாதை, டான்யாங் குன்ஷான் பாலம். 2000களின் முற்பகுதி. சீனா அதிவேகமாக வளர்ந்து வருகிறது. ஷாங்காய் மற்றும் நாஞ்சிங் நகரங்களுக்கு இடையே யாங்சே நதி டெல்டா பகுதியில் விவசாய நிலங்கள், ஆறுகள் மற்றும் ஏரிகள் நிறைந்த அந்த இடத்தில் ரயில் பயண நேரம் மிக அதிகமாக இருந்தது. நிலப்பரப்பு மென்மையான மண் மற்றும் நீர் நிறைந்த பகுதி. இங்கே வழக்கமான தண்டவாளம் அமைக்க முடியாது, ஏனெனில் மண் தாங்காது. சாலை வழியாக சென்றால் பயண நேரம் அதிகம். நிலத்தை கையகப்படுத்தினால் விவசாய நிலங்கள் அழியும். அதனால் பொறியாளர்கள் வேறொரு சிந்தனையை சிந்தித்தனர். பொறியாளர்கள் ஒரு பிரம்மாண்டமான முடிவை எடுத்தனர். தரையோடு தண்டவாளம் அமைக்க முடியாவிட்டால் தரையை விட்டு மேலே வானத்தில் தண்டவாளம் அமைப்போம். ஆம், முழு தூரத்திற்கும் ஒரு பாலத்தை, வைடாக்ட், கட்டுவது. அதுதான் உலகிலேயே மிக நீளமான பாலமாக அமையப் போகிறது. இந்த பாலம் சுமார் 164.8 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. தண்ணீருக்கு மேலே பாலம். இந்த 164 கிலோமீட்டரில் 9 கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி யாங்சங் ஏரியின் யாங்சங் லேக் தண்ணீருக்கு மேலே கட்டப்பட வேண்டும். இந்த பகுதி நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதி, பலத்த சூறாவளிகள் தாக்கக்கூடிய பகுதி. ஏரியில் பெரிய கப்பல்கள் செல்ல வேண்டும். எனவே பாலம் உயரமாக இருக்க வேண்டும். 4 வருடங்களில் கட்டி முடிக்க வேண்டும். 10,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள். 4,50,000 டன் எஃகு, லட்சக்கணக்கான கனமீட்டர்